ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படி பார்த்தோம்னா யூனிட் 20, அதாவது ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸில் நமக்கு ஒரு 18 டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான வெர்னியர் கேலிப்பர். ஓகேங்களா? வெர்னியர் கேலிப்பரை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வெர்னியர் கேலிப்பர்னா என்ன, அது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அதை பேஸ் பண்ண சம்ஸ் எந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? அது எல்லாமே பார்த்துடலாம். முதல்ல வெர்னியர் கேலிப்பர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், அதாவது பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல பார்த்துருப்போம். லென்த் அளக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதுல ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா வெர்னியர் கேலிப்பர். அதாவது ரொம்ப சின்ன அளவை அளவிடுறதுக்கு. இப்போ நார்மல் நம்ம ஸ்கேலால 1 மில்லிமீட்டர் வரைக்கும் கீழே அளக்க முடியும். அதாவது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்கேல் என்னது 1 மில்லிமீட்டர். அதுக்கும் கீழே அளக்கணும் லென்த்தை அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றது தான் என்னது வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ காஜ். வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் ஒவ்வொரு கேலிப்பரை பொறுத்து மாறும். ஆக்சுவல் கண்டிஷன்ல 0.1 மில்லிமீட்டர் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்க்ரூ காஜுக்கு 0.01 மில்லிமீட்டர் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு லென்த் ரொம்ப கம்மியான லென்த்தை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது இந்த ஒரு வெர்னியர் கேலிப்பர். முதல்ல வெர்னியர் கேலிப்பரோட பார்ட்ஸ் எது என்னதை குறிக்குது, எதை வச்சு நம்ம என்ன அளக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை யூஸ் பண்ணி எதை மெஷர் பண்ண சொல்றாங்க, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர், இன்டர்னல் டயாமீட்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அண்ட் டெப்த் ஆஃப் எ வெசல். 3. அதாவது ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பாத்திரத்தோட இன்டர்னல், அதாவது உள்பக்கம், வெளிப்பக்கம், அதே மாதிரி அதோட ஆழம், 3த்தையுமே அளக்க சொல்றாங்க. ஆழம், இன்டர்னல் டயாமீட்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். டயாமீட்டர்னா உங்களுக்கு தெரியும், அந்த வெளிப்பக்கம் இருக்க அந்த ஒரு அளவு. ஓகேங்களா? அது எப்படி அளக்கலாம் அப்படிங்கறது ஃபைனலா சொல்றேன். முதல்ல இப்போதைக்கு வெர்னியர் கேலிப்பரோட அந்த ஒரு பார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு சம்ஸ்ல டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெர்னியர் கேலிப்பர்ல 2 வகையான ஜாஸ் இருக்கு. 2 வகையான ஜாஸ் இருக்கு, அதாவது பிடிக்கிறது. ஓகேங்களா? ஒன்னு கீழ்பக்கம் இருக்கும், லோவர் ஜான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லோவர் ஜான்னு சொல்லுவோம், அல்லது எக்ஸ்டர்னல் ஜான்னு சொல்லுவாங்க. என்னதான் எக்ஸ்டர்னல் ஜாஸ் அல்லது லோவர் ஜாஸ். எக்ஸ்டர்னல்னா மீனிங் என்னன்னா, அப்ப எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அளக்கிறதுக்கு கீழே இருக்கிறத தான் யூஸ் பண்ணணும். அதுலயே இருக்கு. மேல இருக்கிறத இன்டர்னல் ஜாஸ் அல்லது அப்பர் ஜாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஜாஸ் அல்லது அப்பர் ஜாஸ், அது இன்டர்னல் டயாமீட்டர் அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதுல இந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு லோவர் ஜாவோட ஒரு பார்ட்டும் அப்பர் ஜாவோட ஒரு பார்ட்டும், அது நகரவே நகராது, கான்ஸ்டன்டா அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு பார்ட், இது ரெண்டும் கனெக்டடா இருக்கும், ரெண்டும் நகரும். நம்ம நகர்த்தணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூவை வச்சுதான் நடத்தணும். இந்த கிரிப் இருக்கு இல்லைங்களா, தம்பு கிரிப்பு, அந்த இடத்துல வச்சுதான் ஜஸ்ட் இப்படி நகர்த்தணும் அப்படின்னா இது நகரும். அப்படியே கூடவே அதுவும் சேர்ந்து நகர்ந்து வரும். ஓகேங்களா? லோவர் ஜா, அப்பர் ஜா, இதுல இது ரெண்டும் மூவ் ஆகாது, இதுவும் மூவ் ஆகாது, இது ரெண்டும் மூவ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல 2 வகையான ஸ்கேல் இருக்கு. ஓகேங்களா? நார்மலா ஃபர்ஸ்ட் இங்க 0ல இருந்து 150 வரைக்கும் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது நார்மல் நம்ம சென்டிமீட்டர் ஸ்கேல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எந்த மாதிரி இருக்கும், நார்மல் சென்டிமீட்டர் ஸ்கேல். ஓகேங்களா? அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும். ஓகேங்களா? அதாவது 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இதை 150ங்கிறது என்னது மில்லிமீட்டர். இதுல இருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர், 2, 3, 4, 5 அந்த மாதிரி பார்த்தோம்னா இது எதுல வரும் 15. ஓகேங்களா? 15 சென்டிமீட்டர் அல்லது 150 மில்லிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் எவ்வளவு நமக்கு தெரியும், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 10 மில்லிமீட்டர் நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதுபடி பார்க்கும்போது 15 சென்டிமீட்டர்னா 150 மில்லிமீட்டர் வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு ஸ்கேல் நகரவே நகராது. ஓகேங்களா? அந்த ஸ்கேல் எது கூட இருக்கும்னா இந்த ஒரு செட்டப் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அது கூடவே செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நகரவே நகராது. கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு 10 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு 10 கோடு இருக்கு இல்லைங்களா. ஆக்சுவலா இதுல 10 கோடு தான் இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவல் வெர்னியர் கேலிப்பர்ல இதுல நிறைய கோடு போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 10 என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, வெர்னியர் ஸ்கேல். மேல இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெயின் ஸ்கேல். ஓகேங்களா? அது எழுதல, மெயின் ஸ்கேல் நீங்க எழுதிக்கங்க, மெயின் ஸ்கேல். இந்த 150 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 150 மில்லிமீட்டர் அல்லது 15 சென்டிமீட்டர், அது மெயின் ஸ்கேலு. கீழே இந்த ஒரு நம்ம நகர்த்துறோம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த தம்பு வச்சு நகர்த்துறோம், அந்த ஒரு மூவபிள் பார்ட்ல இருக்கிறதுக்கு பேரு வெர்னியர் ஸ்கேல். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மெயின் ஸ்கேல், இது வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் இந்த இடத்துல டினோட் பண்ணியிருக்காங்க, இது வெர்னியர் ஸ்கேல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
பின்னாடி ஒரு நீடில் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை பிடிச்சி நம்ம இதை நகர்த்த இந்த நீடில் என்ன ஆகும்னா பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம இதை நகர்த்த நீடில் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? டெப்த் பார். ஓகேங்களா? என்னன்னு சொல்லுவாங்க? டெப்த் பார். அப்ப டெப்த் அளக்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, இந்த வெர்னியர் கேலிப்பரோட கீழ்பக்கம் இருக்கு, ஒரு மூடி இருக்கு அப்படின்னா அந்த மூடியோட வெளிப்பக்கத்தை நான் என்னால இப்படி பிடிக்க முடியும். இதுதான் ஒரு மூடி அப்படின்னா இதை என்னால இப்படி பிடிக்க முடியும். ஓகேங்களா? வெளிப்பக்கத்தை அளக்கிறதுக்கு. இதே உள்பக்கத்தை அளக்கணும்னா அது மேல இப்படி இருக்கணும். இப்படி இருக்குன்னா நான் ஜஸ்ட் இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி இது ரெண்டு பக்கமும் இப்படி நகர்ந்துச்சுன்னா உள்பக்கத்தை அளவிட முடியும். வெளிப்பக்கம் அளவிடணும்னா கீழே இருக்கிறத அளவிடணும். ஓகேங்களா? அது இது வெளிப்பக்கம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். இது உள்பக்கம் இருக்கிறது இன்டர்னல் டயாமீட்டர். பின்னாடி இதை நகர்த்த இதுவுமே என்ன ஆகும்? டெப்த். ஓகேங்களா? நமக்கு வேணுங்கிற மாதிரி இதை டைட் வச்சுக்கலாம். அந்த நடுவில் அந்த பொருளை வச்சு அதை வச்சு ரீடிங் இந்த இடத்துல பார்க்கறது தான். ஓகேங்களா? ரீடிங் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு மெயின் ஸ்கேல், ரெண்டாவது வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேல்ல என்ன ரீடிங்னு பார்க்கணும் முதல்ல. ஓகேங்களா? எரர் பத்தி நான் பின்னாடி சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ரீடிங் எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். மெயின் ஸ்கேல்ல தான் வேல்யூ பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? மெயின் ஸ்கேல் ரீடிங் மேல இருக்கிறதுல பார்க்கணும். அதாவது இந்த ஸ்கேலை நகர்த்தும் போது கீழே இருக்க அந்த வெர்னியர் ஸ்கேல் நகர்த்தும் போது வெர்னியர் ஸ்கேலோட 0 மெயின் ஸ்கேல்ல எந்த கோடு கூட இருக்கு அப்படிங்கறது என்னது? மெயின் ஸ்கேல் ரீடிங். வெர்னியர் ஸ்கேலோட 0 மெயின் ஸ்கேல்ல எதுக்கு நேரா இருக்கு? எக்ஸாம்பிளுக்கு இது 2 சென்டிமீட்டர், அதாவது 20 மில்லிமீட்டர்னா இங்க 22. அப்ப 22 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங். ஓகேங்களா? இதே வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எடுக்கணும் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கான மெத்தட் இருக்கு. அது நான் உனக்கு சொல்றேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு அதை பின்னாடி சொல்றேன். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, கோயின்சிடன்ஸ் பார்க்கணும். கீழே இருக்க 10 கோர்ல எது கோயின்சிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு சொன்னது என்ன அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் முக்கியம். ஓகேங்களா? எது மெயின் ஸ்கேலு, இது வெர்னியர் ஸ்கேலு, இது அப்பர் ஜா, இது லோவர் ஜா. லோவர் ஜாவை யூஸ் பண்ணி இன்டர்னல் டயாமீட்டர், சாரி எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். அப்பர் ஜாவை யூஸ் பண்ணி இன்டர்னல் டயாமீட்டர். பின்னாடி இருக்க நீடில் பார், ஐ மீன் டெப்த் பாரை வச்சு நம்ம டெப்த்தை கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்கேல் மூவ் ஆகாது, மெயின் ஸ்கேல் மூவ் ஆகாது, வெர்னியர் ஸ்கேல் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எ வெர்னியர் கேலிப்பர். ஓகேங்களா? வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். லீஸ்ட் கவுண்ட்னா மீனிங் என்ன? அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எவ்வளவு கம்மியான வேல்யூ அளக்க முடியும், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெர்னியர் கான்ஸ்டன்ட். ரொம்ப முக்கியம். சில கொஸ்டின்ல வெர்னியர் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க லீஸ்ட் கவுண்ட்ங்கிற வார்த்தைக்கு பதிலா. ஓகேங்களா? லீஸ்ட் கவுண்ட் அல்லது வெர்னியர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? எப்படி சார் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கலாம்? லீஸ்ட் கவுண்ட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, மெயின் ஸ்கேல் இருக்கு அப்படின்னா மெயின் ஸ்கேல் இருக்கு, அந்த மெயின் ஸ்கேல்ல ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது 0 அப்படின்னா இது 0.5, நான் சென்டிமீட்டர்ல எழுதுறேன். ஓகேங்களா? இது 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதுல இருக்கு இல்லைங்களா ஒரு கோடும் இன்னொரு கோட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு டிவிஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? 1 டிவிஷன் இன் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல்ல இருந்தா அந்த மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல்ல இருந்தா வெர்னியர் ஸ்கேல். அதாவது அந்த ஒரு ஸ்கேல்ல ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 1 டிவிஷன். ஓகேங்களா? அப்ப இது மெயின் ஸ்கேல்ல இருக்குன்னா 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன். வெர்னியர் ஸ்கேல்ல ரெண்டு கோட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப லீஸ்ட் கவுண்ட் எப்படி இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 1 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 0.9 மில்லிமீட்டர்னா வேல்யூ என்ன வரும்? 1 - 0.9 0.1 அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும் நடுவில் இருக்க இதுதான் என்னது? லீஸ்ட் கவுண்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் 1 main scale division minus 1 vernier scale division. Difference between 1 main scale division and 1 vernier scale division. அப்ப அதுதான் இதுக்கான ஃபார்முலாவா வரும். லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலாவே இதுதான். ஓகேங்க? 1 MSD minus 1 BSD. ஆக்சுவலான வெர்னியர் கேலிப்பர்ல எப்படி இருக்கும் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் வெர்னியர் கேலிப்பர்ல நார்மலா 10 வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன் வந்து எதுக்கு கோயின்சிடா இருக்கும்னா 9 மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு கோயின்சிடா இருக்கும். 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்க மேல 10 கோடு 9 கோடு இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க? 10 கோடை வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? கீழே
ஒரு 10 கோடு வந்து செட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. 10 டிவிஷன் ஈக்குவல் டிவிஷனா தான் இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் எங்கேயும் ஒன்று போட்டுற மாட்டாங்க. அதுல ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். மேலேயே அதே தான், ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். அப்ப ஆக்சுவல் வெர்னியர் கேலிப்பர்ல 10 VSD ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 9 MSD. 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 9 மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு வரும், 9/10. என்னது 9/10 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஓகேங்களா. அப்ப அந்த மாதிரி நம்ம எழுதிட்டு போவோம் ஓகேங்களா. இதை வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 10ங்கிறத என்னன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா NBSD ஈக்குவல் டு 9ங்கிறது என்னது 10ல 1 போனது. அப்ப 10 - 1 போட்டாலும் நமக்கு 9 கிடைக்கும். அப்ப N-1 இது N, இது N-1 MSD. அப்ப ஒரு VSD வேணும்னா வேற மாதிரி ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா N-1/N MSD எழுதலாம் ஓகேங்களா. லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இந்த கண்டிஷன் வந்து கொஸ்டினுக்கு கொஸ்டின் மாறக்கூடியது ஓகேங்களா. இந்த கண்டிஷன் என்ன பண்ணும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அவங்க கொஸ்டினாவே என்னதான் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு வெர்னியர் கேலிப்பர்ல இருந்து லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இருக்கும். லாஸ்ட் இயர் நீட் கொஸ்டின்லயுமே என்னதான் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா. அப்ப லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃபுல் சாப்டர்ல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும். வெர்னியர் கேலிப்பர்ல 1-2 தான் ஃபைனல் ரீடிங் எடுக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிளா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ 1 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஒரு மெயின் ஸ்கேல்ல இருக்க 1 டிவிஷன், நார்மலான ஒரு ஸ்கேல் எடுத்தோம்னாலே நம்ம மெயின் ஸ்கேல் என்னதான் இருக்கும், 1 டிவிஷன் தான் இருக்கும். ஐ மீன் 1 டிவிஷன் எவ்வளவு இருக்கும், 1 mm தான் இருக்கும். ஒரு ஸ்கேல் எடுக்கிறோம் அப்படின்னா இது 0.5 சென்டிமீட்டர்னா 5 கோடு இருக்கும் அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கிறது என்னது 1 டிவிஷன். 1 2 3 4 5 ஓகேங்களா. அப்ப 5 இருக்கு. அந்த பாயிண்ட் தான் வந்து 0.5 அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது 0.1 சென்டிமீட்டர் அல்லது 1 மில்லிமீட்டர்னு எழுதலாம். அப்ப 1 MSD 1 மில்லிமீட்டரும், அதே மாதிரி 10 VSD = 9 MSD நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 1 VSD நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னேன், 1 VSD = இந்த இடத்துல 1 மட்டும் வேணும்னா இந்த 10 அங்க கொண்டு போயிடலாம் ஓகேங்களா. அப்ப 9/10 MSD கிடைக்கும். நமக்கு லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா என்னது, 1 MSD - 1 VSD. 1 VSD இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 9/10 MSD ஓகேங்களா. ரெண்டுலயுமே MSD காமனா இருக்கு, வெளியே எடுத்துருங்க. 10 - 1 ஓகேங்களா. கிராஸ் மல்டிபிள் பண்ணா 1 × 10 10 - 1 என்ன வரும் 9/10 ஓகேங்களா. சாரி 1/10 கிடைக்கும். 10 MSD. 1 MSD யோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 1 mm. அப்ப 1 mm நம்ம அங்க போட்டோம் அப்படின்னா வந்து 1/10 0.1 ஆயிடும். 1 mm வந்து அப்படியே போட்டோம்னா 0.1 mm. அப்ப நார்மலான வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்ன வருது அப்படின்னா 0.1 mm. நார்மலா நம்மளோட ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்னது 1 mm. கம்மியா அளக்க முடிஞ்சது 1 mm தான். ஆனா நம்ம வெர்னியர் கேலிப்பரை யூஸ் பண்ணி 0.1 mm அளக்க முடியும் ஓகேங்களா ஆக்சுவல் வெர்னியர் கேலிப்பர்ல. இதே சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா நம்மளால 0.1 சென்டிமீட்டர் எதுல அளக்க முடியும், ஸ்கேல்ல அளக்க முடியும். 0.01 சென்டிமீட்டர் வெர்னியர் ஸ்கேல்ல அளக்க முடியும் ஓகேங்களா. வெர்னியர் கோல்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல வெர்னியர் ஸ்கேல் ஓகேங்களா. இதுதான் ஜஸ்ட் இதையுமே நோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் தியரிட்டிக்கல் கொஸ்டினா கேட்டா கேட்கலாம் ஆக்சுவல் வெர்னியர் கேலிப்பர்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஜஸ்ட் இப்படிதான் நம்ம சம்ஸுமே சால்வ் பண்ண போறோம். அவங்க கொடுத்த கண்டிஷன் இந்த இடத்துல 10 VSD = 9 MSD. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அது மாறும் ஓகேங்களா. அதை வச்சு நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எரர் அண்ட் கரெக்ஷன் ஓகேங்களா. எரர் அண்ட் கரெக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். எப்ப எரர் இருக்கு எப்ப எரர் இல்லை. இந்த வெர்னியர் கேலிப்பர்ல மோஸ்ட்லி எரர் பத்தி கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஒருவேளை கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது, அதுக்காக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், பெருசா ஒண்ணும் இல்லை. ஒருவேளை எரரே இல்லை அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட். எப்ப எரரே இருக்காது அப்படின்னா 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட்ஸ் வித் 0 ஆஃப் மெயின் ஸ்கேல் ஓகேங்களா. அதாவது வெர்னியர் ஸ்கேல் கீழே இருக்கிறது, மேல இருக்கிறது மெயின் ஸ்கேல் ஓகேங்களா. அந்த ஸ்கேல் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். வெர்னியர் ஸ்கேலோட 0வும் மெயின் ஸ்கேலோட 0வும் ஒன்னொன்னு ஒத்து போகுது. எப்ப அப்படின்னா நடுவில் எந்த ஒரு பொருளும் வைக்காதப்ப, அந்த ஜாஸ்க்கு நடுவுல எந்த ஒரு பொருளும் வைக்காதப்ப நம்ம ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்படி க்ளோஸ் பண்ணும் போது 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் இஸ் கோயின்சைட்ஸ் வித் 0 ஆஃப் மெயின் ஸ்கேல் அப்படின்னா அங்க என்ன இருக்காது, எரர் இருக்காது. அங்க எதுவுமே இருக்காது. என்ன இருக்காது, எரரும் இருக்காது. அப்ப கரெக்ஷனுமே அதுக்கு எடுக்க தேவையில்லை. எரர் கரெக்ஷன் எதுவுமே இருக்காது ஓகேங்களா. அப்ப மீனிங் என்னன்னா நம்ம என்ன லென்த் அளக்கிறோமோ மெஷர் பண்றோமோ அதுதான் ஆக்சுவல் லென்த்தாவும் இருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. நம்ம கரெக்டா தான் அளந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஆக்சுவல் லென்த் ஈக்குவல் டு மெஷர்டு லென்த். நம்ம மெஷர்டு லென்த்தும் ஆக்சுவல் லென்த்தும் ஈக்குவலா இருக்கும் ஓகேங்களா. ரெண்டாவது கண்டிஷன் எரர் இருக்கிறது ஓகேங்களா. என்ன மாதிரி எரர் அப்படிங்கறத பார்த்தோம்னா இப்போ 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் லைஸ் ஆன் த ரைட் ஆஃப் த மெயின் ஸ்கேல். நல்லா கவனிங்க, 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் இதுதான் 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேல்
லைஸ் ஆன் த ரைட் ஆஃப் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலோட ஜீரோவை தாண்டி போயிருச்சு ஓகேங்களா, இது வெர்னியர் ஸ்கேல். அப்ப அங்க எரர் இருக்கும். என்ன எரர்னா அதுக்கு பேரு பாசிட்டிவ் எரர். என்ன எரர் அதுக்கு பேரு, அந்த எரருக்கு பேரு பாசிட்டிவ் எரர். ரைட் சைடு தள்ளி போயிருச்சு, மெயின் ஸ்கேல்ல இருந்து ரைட் சைடு வெர்னியர் ஸ்கேல் தள்ளி போயிருச்சு, அதோட ஜீரோ ஓகேங்களா. அப்பனா அந்த எரருக்கு பேரு பாசிட்டிவ் எரர். எரர் பாசிட்டிவ்னா நம்ம கரெக்ஷன் எடுக்கணும் ஓகேங்களா. எரர் பாசிட்டிவ் அப்படின்னா கரெக்ஷன் எடுக்கும்போது நெகட்டிவ். எரர் பாசிட்டிவ்னா கரெக்ஷன் நெகட்டிவ், எரர் நெகட்டிவ்னா கரெக்ஷன் பாசிட்டிவ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். அப்ப நல்லா கவனிங்க, நார்மலா நான் பொருள் வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிதான் இருக்கு அப்படின்னா நான் ரீடிங் எடுக்கிறேன் அப்படின்னா வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கொஞ்சம் தள்ளி போயிருச்சு, ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஆக்சுவல் லென்த் எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும், மெஷர்ட் வேல்யூ அதிகமா இருக்கும். எரரோட ஒரு இதை நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னு என்ன ஆகும், வேல்யூ வந்து அதிகமா தான் இருக்கும் ஓகேங்களா. அப்ப என்ன மீனிங், மெஷர்ட் வேல்யூ அதிகமா இருக்கும், அதனாலதான் என்ன பண்றோம், கரெக்ஷனை மைனஸ் பண்றோம். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இல்ல சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜீரோக்கு ஜீரோ இருந்தா என்னது, எரர் இல்ல. ஜீரோக்கு நேரா ஜீரோ இருந்தா எரர் இல்ல. இது ஜீரோக்கு நேரா வரணும்னா மைனஸ் பண்ணுமா பிளஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம மைனஸ் தான் பண்ணணும். நல்லா பாருங்க, ஜீரோக்கு நேரா இருந்தா என்ன இல்ல, எரர் இல்ல. இது தாண்டி போயிருச்சு, அப்ப அது ஜீரோக்கே வரணும்னா வேல்யூ அது முன்னாடி தள்ளி போயிடுச்சு, மைனஸ் தான் பண்ணணும் ஓகேங்களா. அப்ப கரெக்ஷன் மைனஸ் ஞாபகம் வச்சுங்க, என்னது கரெக்ஷன் மைனஸ் நெகட்டிவ். அப்ப எரர் பாசிட்டிவ் தானே இருக்கணும், எரரும் கரெக்ஷனும் அப்படியே ஆப்போசிட் தானே ஓகேங்களா. அப்ப கரெக்ஷன் நெகட்டிவ்னா எரர் பாசிட்டிவ், நீங்க எப்படினாலும் நினைச்சுக்கலாம் ஓகேங்களா. ஐ மீன் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு ரீடிங்க்கு எப்படி ரீடிங் எடுக்கலாம், எரர் எப்படி எடுக்கலாம்னா நல்லா கவனிங்க, நல்லா பாருங்க. இது ஒரு 10 ஸ்கேல், நான் ஏற்கனவே சொன்ன அந்த கண்டிஷன் தான். 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல 9 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், 9 மெயின் ஸ்கேலுக்குள்ள இது 0ல இருந்து 0.9 9 டிவிஷன். 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் கோட் நம்ம கணக்கு பார்க்க கூடாது ஓகேங்களா, ஜஸ்ட் டிவிஷன் தான், ஒரு இதுக்கு இன்னொன்னுக்கு நடுவில் இருக்கிறது தான். அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வரும், 9 வரும். ஆனா கீழே எத்தனையா பிரிச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பா அதையே 10ஆ பிரிச்சிருப்பாங்க. எரரே இல்லைன்னா 0வும் கோயின்சிடா இருக்கும், 9வது கோடும் 10வது கோடும் கோயின்சிடா இருக்கும் ஓகேங்களா. ஆனா எரர் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கோடு தான் கோயின்சிடா இருக்கும். எரர் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இருக்க இந்த ஒரு 10 கோட்ல ஒரு கோடு தான் வந்து என்ன ஆகும், மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகிற அந்த ஒரு கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ். அந்த ஒரு கோட்டுக்கு பேர் என்னது, வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த 4ங்கிறது என்னது, வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ். ரீடிங் எடுக்கும்போது இதே தான் பண்ணணும் ஓகேங்களா. எரர் எடுக்கும்போது இதே தான். ரீடிங் நம்ம பார்க்கறோம் அப்படின்னாலும் அப்பயுமே ஒரே ஒரு கோடு கோயின்சிடா இருக்கும். அந்த ஒரு கோயின்சிட் எத்தனாவது கோடு கோயின்சிடா இருக்குன்னு தான் பார்க்கணும். 0 கணக்கில் எடுக்கக்கூடாது. 1 2 3 4 அதுல ஒருவேளை 7வது கோடு கோயின்சிடா இருந்துச்சுன்னா 7 அப்படிங்கிறது வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் தான் நம்ம எடுப்போம் ஓகேங்களா. இப்ப இந்த இடத்துல 4 அப்படிங்கிறது எரர் வந்து நமக்கு இது பாசிட்டிவ்னு தெரியும் ஆமாங்களா, ஏன்னா ரைட் சைடு தள்ளி இருக்கு. 0 ஆஃப் வெர்னியர் ரைட் சைடு தள்ளி இருக்கு அப்படிங்கிறதுனால எரர் பாசிட்டிவ். அப்ப 4ங்கிறது மட்டும் தான் எரர்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதோட லீஸ்ட் கவுண்டையும் சேர்த்தாதான் மொத்த வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. 4 into லீஸ்ட் கவுண்ட். அப்பதான் ஒரு லீஸ்ட் கவுண்ட் 0.01 இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எதுல சொல்றேன் அப்படின்னா சென்டிமீட்டர்ல சொல்றேன் ஓகேங்களா. அப்ப என்ன வரும், 0.04 தான் எரர். கரெக்ஷன் என்ன வரும், -0.04 வரும். கரெக்ஷன் என்ன வரும், -0.04 நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3வது கண்டிஷன், zero of vernier scale lies on the left of a zero of main scale ஓகேங்களா. அதாவது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். 0 இங்க இருக்கு அப்படின்னா நார்மலா இதுல மெயின் ஸ்கேல்ல, வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னா இந்த பக்கம் போயிருந்துச்சு, இப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்துருச்சு ஓகேங்களா. அப்ப ஆப்போசிட் சைடு வருது அப்படிங்கும் போது அங்க எரர் பாசிட்டிவ்னா இங்க என்னது, எரர் நெகட்டிவ் ஓகேங்களா. இங்க எரர் நெகட்டிவ் ஓகேங்களா. அதுதான் சொல்லிருக்காங்க. 0 of vernier scale lies 6 division lies on a left ஓகேங்களா, லெஃப்ட் ஆஃப் த 0 ஆஃப் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலோட 0க்கு லெஃப்ட்டுக்கு போயிருச்சு எங்க, 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். அப்ப என்னன்னா எரர் வந்து நெகட்டிவ். எரர் நெகட்டிவ்னா கரெக்ஷன் பாசிட்டிவ். ஒண்ணும் இல்ல, இது 0 நேரா வரணும். 0 நேரா இருந்தா என்னது, எரர் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது பின்னாடி போயிடுச்சுன்னா நம்ம முன்னாடி தான் கொண்டு வரணும். அப்ப மீனிங் என்னது, ஆட் பண்ணணும். இந்த இதை வந்து ஆட் பண்ணணும். அப்ப கரெக்ஷன் வந்து ஆட் பண்ண போறோம். கரெக்ஷன் என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம், which means பாசிட்டிவ். கரெக்ஷன் பாசிட்டிவ்னா எரர் என்னது, நெகட்டிவா தான் இருந்திருக்கும். நீங்க ரெண்டு விதத்துலயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல நல்லா பாருங்க, வேல்யூ கம்மியா இருக்கு. அப்ப மெஷர்ட் வேல்யூ எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும். ஏற்கனவே வந்து வேல்யூ வந்து நெகட்டிவ்ல போயிருக்கு. அப்ப மெஷர்ட் வேல்யூ கம்மியா இருக்கும். எது அதிகமா இருக்கும், ஆக்சுவல் வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு இந்த இடத்துல கரெக்ஷன் என்ன பண்ணணும், ஆட் தான் பண்ணணும்னு ஓகேங்களா. அப்ப ஆட் பண்ணாதான் இந்த மெஷர்ட் லென்த் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இல்லைன்னா இதுதான் அதிகமா இருக்கும். எது ஆக்சுவல் லென்த் அதிகமா இருக்கும், மெஷர்ட் வேல்யூ கம்மியா நமக்கு கிடைக்கும். அப்ப கம்மியா வருது தப்பு தானே ஓகேங்களா. அப்ப அந்த ஒரு எரரை ரெடியூஸ் பண்றது தான் அதை நம்ம பண்ண போறோம் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் இதுலயும் ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இதுலயும் ஒரு 4வது ஒரு மேட்ச் ஆயிருக்கு. இது 0னா இது 1 2 3 4 4th கோர் தான் வந்து மேல இங்கேயும் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா எரர் இங்கேயுமே எரர் வந்து மைனஸ்ல -4 into least count, இங்க +4 into least count. சேம் லீஸ்ட் கவுண்ட் ஒருவேளை 0.1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மில்லிமீட்டர்ல பார்க்கணும் அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர் தான் நமக்கு வரும். அப்ப 0.4 மில்லிமீட்டர் மைனஸ்ல வரும். கரெக்ஷன் வந்து +0.4 மில்லிமீட்டர்னு வரும். ஜஸ்ட் சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஃபைனல் ரீடிங் எப்படி எடுக்கலாம், அதுக்கான கால்குலேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத அந்த ஒரு இடத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபைனல் ரீடிங்கிறது வந்து நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இன்டர்னல் டயாமீட்டர் அல்லது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர், டெப்த், நீங்க எதை கேட்டாலும் ரீடிங் எடுக்கிறது ஒண்ணுதான். ஓகேங்களா? இன்டர்னல் டயாமீட்டர் நம்ம லோவர் ஜால வைக்க போறோம், சாரி அப்பர் ஜால வைக்க போறோம். எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னா லோவர் ஜால வைக்க போறோம். டெப்த் வேணும்னா பின்னாடி இருக்க அந்த நீடில்ல வைக்க போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுல வச்சு நம்ம அளக்க போறது மட்டும் தான் மாறுமோ ஒழிய ரீடிங் பாக்குறது இந்த ஸ்கேல்ல இதே மாதிரி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப டோட்டல் ரீடிங்கான அந்த ஒரு ஃபார்முலா, ஓகேங்களா, மெஷர்டு வேல்யூ அல்லது டோட்டல் ரீடிங்கான அந்த ஒரு ஃபார்முலா, டிஆர்ங்கிறது டோட்டல் ரீடிங், அதுக்கான ஃபார்முலா என்னன்னா எம்எஸ்ஆர், மெயின் ஸ்கேல் ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங். ஓகேங்களா? விஎஸ்சி அப்படிங்கிறது வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். நெக்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் உங்களுக்கு தெரியும். இசட்சிங்கிறது 0 கரெக்ஷன். ஓகேங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். ஓகேங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்னன்னு நம்ம சொல்லலாம், இது ரெண்டும் சேர்ந்து என்னன்னு எழுதலாம், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எழுதலாம். விஎஸ்ஆர், விஎஸ்ஆர் அப்ப எப்படி எழுதலாம், விஎஸ்ஆர் ஈக்குவல் டு விஎஸ்சி இன்டு எல்சி, வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட். சார் எப்படிங்க சார் இதை அப்ளை பண்றது, ஒரு ரீடிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படிங்க சார் ரீடிங் எடுப்பீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுக்கு நான் ரீடிங் எடுத்து காமிச்சிடுறேன். ஜஸ்ட் நான் அதை சரி ஓகே கவனிங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேல முதல்ல பார்க்கணும். அது எதுக்கு நேரா இருக்கு மேல 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேல, இது 3 அப்படின்னா இது 3.1 2 3 3.3 தாண்டிருச்சு. ஓகேங்களா? 3.3 தாண்டிருச்சு. அப்ப மெயின் ஸ்கேல் ரீடிங், இது மேல இருக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கேல் தான் அப்படின்னா, ஓகேங்களா, மேல இருக்கிறது என்னது சென்டிமீட்டர் ஸ்கேல். ஓகேங்களா? 3.3ங்கிறது இந்த இடத்துல என்னது சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்ப மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னன்னா 3.3 சென்டிமீட்டர், 3.3 3.4க்கு போகல. ஓகேங்களா? அப்ப 3.3 தான் இந்த இடத்துல மெயின் ஸ்கேல் ரீடிங். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் அதாவது கீழே இருக்க அந்த ஒரு 10 கோட்ல எந்த கோடு கரெக்டா மேல மேட்ச் ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு கோடு நேரா மேல மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? மற்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், இது ஒன்று மட்டும் தான் நேரா மேட்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப எத்தனாவது கோடு அப்படின்னா 1 2 3 4. அப்ப வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் 4வது கோடு, இது 1 2 3 4 5 6 அந்த மாதிரி போகும். ஓகேங்களா? அப்ப 4வது கோடு மேட்ச் ஆயிருக்குன்னா வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் 4. எனக்கு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வேணும் சார் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வேணும் என்ன பண்ணும், லீஸ்ட் கவுண்டால அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும். என்ன பண்ணிருக்கணும், லீஸ்ட் கவுண்டால அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும். அப்ப இன்டு லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா? ஒருவேளை வெர்னியர் கேலிபருக்கு நம்ம ஆக்சுவல் வெர்னியர் கேலிபருக்கு முன்னாடி பார்த்தோம் என்ன லீஸ்ட் கவுண்ட், சென்டிமீட்டர்ல 0.01 சென்டிமீட்டர் தான் ஆக்சுவல் வெர்னியர் கேலிபருக்கு லீஸ்ட் கவுண்ட். நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி யூஸ் பண்றோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அது கொஸ்டின் இருக்க டேட்டாக்கு ஏற்ற மாதிரி வரும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவல் கண்டிஷன் வச்சு நான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு டீடைலா புரியும். ஓகேங்களா? அப்ப 4 into 0.01 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்ப 0.04 ஆயிடுங்களா, 0.04 சென்டிமீட்டர். டோட்டல் ரீடிங், டோட்டல் ரீடிங் என்ன பண்ணும், மெயின் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் ஆர் மைனஸ் கரெக்ஷன். ஓகேங்களா? ஒருவேளை இதுல எரர் இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம், எரர் வந்து 0 எரர் கொஸ்டின்ல ஒருவேளை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் 0.02 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எரர் வந்து 0.02 சென்டிமீட்டர்னா கரெக்ஷன் என்ன வரும், -0.02 சென்டிமீட்டர்னு வரும். ஒருவேளை எரர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ஷன் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நல்லா பாருங்க, மெயின் ஸ்கேல் ரீடிங் 3.3, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்ன பண்ணிருக்கேன் 0.4 கண்டுபிடிச்சிருக்கேன். பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். பிளஸ் இருந்தா பிளஸ் போட்டுங்க, மைனஸ் இருந்தா மைனஸ் போடுங்க. நமக்கு வந்த கொஸ்டின்ல மைனஸ் இருக்கு, அப்ப -0.02. ஓகேங்களா? அப்ப 3.3 இதை ஆட் பண்ணும்போது 3.3 3க்கு நேரம் இங்க 0 தான் இருக்குது. அப்ப அடுத்த டிஜிட் தான் 4 இருக்கு, அப்ப 3.34 வரும். இங்க 4 இருக்கிற இடத்துல இங்க 2 இருக்கு, அப்ப 4 - 2 என்னவா இருக்கும் 2 இருக்கும். அப்ப 3.32 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல டோட்டல் ரீடிங். அல்லது ஏதோ ஒரு நீளத்தலாக சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நீளத்தோட வேல்யூ என்னது 3.32 சென்டிமீட்டர். விச் மீன்ஸ் இது நார்மல் ஸ்கேலோட இதோட ப்ரிசிஷன் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ப்ரிசிஷன்னா எவ்வளவு டிஜிட் கொடுக்குது, எவ்வளவு டெப்தா அதை சொல்ல போறோம். ஓகேங்களா? அப்ப நார்மல் ஸ்கேலோட இதோட ப்ரிசிஷன் என்னது
அதிகமா இருக்கும். அப்ப லீஸ்ட் கவுண்ட் எதுக்கெல்லாம் குறைஞ்சிட்டு வருதோ, லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா ப்ரிசிஷன் என்னவாகும், அதிகமாயிட்டே வரும். 0.1ங்கிறது பெருசா 0.01 பெருசா கேட்டீங்கன்னா 0.1 தான் பெருசு. அப்ப லீஸ்ட் கவுண்ட் இதுக்கு கம்மி, இதுக்கு அதிகம். ஆனா இதுக்கு என்ன அதிகம், ப்ரிசிஷன் அதிகம், இதுக்கு ப்ரிசிஷன் கம்மி. ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம் இந்த ஒரு டாபிக்ல. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. in a vernier caliper n divisions of vernier scale coincides with n-1 of main scale. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். n divisions of vernier scale, n vernier scale division. ஓகேங்களா, n vernier scale division. ஓகே, n vernier scale division equal to எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க, n-1 main scale division க்கு ஈக்குவல். அப்ப n-1 main scale division. ஓகேங்களா, கோயின்சைட் என்னது, ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம், அல்லது ஒன்னோட ஒன்னு ஒத்து போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப இத வச்சு என்ன சொல்றாங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா, இது ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும், 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இதுதான் லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம 1 பிஎஸ்டி கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியும். இதுல 1 பிஎஸ்டி மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த n அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப n-1 by n msd ன்னு வரும். ஓகேங்களா, அப்ப அதுல சப்ஸ்டிட் பண்றோம்னா 1 msd minus 1 bsd க்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம், n-1 by n msd. இதுல msd காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த n இங்க கிராஸ் மல்டிபிள் பண்றோம்னா 1 into n n, இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் n, இந்த மைனஸ் இங்க உள்ள போச்சுன்னா பிளஸ் 1 msd divided by என்ன வரும், n ன்னு வரும். ஓகேங்களா, அப்ப மைனஸ் n பிளஸ் n கேன்சல் ஆயிடும். ஃபைனலா என்ன கிடைக்கும் நமக்கு, 1 by n msd ன்னு கிடைக்கும். இதுதான் என்னது, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஒருவேளை இந்த ஒரு क्वेश्चनல எக்ஸ்ட்ரா msd ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க அல்லது அதுக்கான டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதையுமே நம்ம அங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர், 1 by n msd அப்படிங்கறது ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் கேட்டிருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், கொடுத்த கண்டிஷன் எடுத்துட்டு 1 BSD கண்டுபிடிக்கணும். இதுதான் சிம்பிளான ப்ரொசீஜர். ஓகேங்களா, 1 BSD கண்டுபிடிக்கிறோம். 1 BSD ஓட வேல்யூ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம். ஃபைனலா ஒருவேளை 1 MSD ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க, 1 MSD = 1 mm 2 mm அல்லது 0.5 mm னா அதை ஜஸ்ட் அங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். In a vernier caliper 10 smallest divisions of vernier scale are equal to 9 smallest divisions of a main scale. அதாவது வெர்னியர் காலிப்பர்ல ரெண்டுமே எல்லாமே ஸ்மாலஸ்ட் டிவிஷன்ஸ்னு கொடுத்திருக்காங்க. எதனால அப்படின்னா ரொம்ப சின்னதான நார்மல் ஸ்கேல பார்க்கும்போது. அப்ப 10 ஸ்மாலஸ்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். அப்ப 10 VSD வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு எத்தனைக்கு, ஆர் 9 ஸ்மாலஸ்ட் டிவிஷன்ஸ்க்கு ஈக்குவல். அப்ப 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன். இது ஆக்சுவல் வெர்னியர் காலிப்பரோட கண்டிஷனே இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம லாஸ்டா பார்த்தோம்ல. அப்ப 1 BSD எவ்வளவு வரும், 1 BSD = 9 by 10 MSD ன்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து if the smallest division of the main scale is half millimeter, அதாவது smallest division of the main scale, main scale இருக்க smallest division தான் என்னது, அந்த one main scale division. ஒருவேளை main scale எப்படி இருக்கு, நடுவுல இந்த மாதிரிலாம் கோடு இருக்கு அப்படின்னா ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் தான் அது அந்த ஒரு smallest division. அது வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, half millimeter. அதாவது 1 main scale division தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1 smallest division வந்து main scale எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, half millimeter. அப்ப 0.5 மில்லிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, வெர்னியர் கான்ஸ்டன்ட் கேக்குறாங்க. வெர்னியர் கான்ஸ்டன்ட்னா நான் என்ன சொன்னேன், நத்திங் பட் லீஸ்ட் கவுண்ட். வெர்னியர் கான்ஸ்டன்ட்னாலும் லீஸ்ட் கவுண்ட்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, அப்ப லீஸ்ட் கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஓகேங்களா, லீஸ்ட் கவுண்ட் நமக்கு வேணும்னா ஃபார்முலா என்னது, 1 MSD minus 1 VSD. ஓகேங்களா, அப்ப நல்லா கவனிங்க, 1 MSD அப்படியே இருக்கட்டும் மைனஸ் 1 BSD ஓட வேல்யூ என்னது, 9 by 10 MSD. இந்த MSD ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட்லயே சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே தான், நம்ம ஃபைனலா சப்ஸ்டிட் பண்றது தான் பெட்டர். ஏன்னா ஈஸியா கால்குலேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். 10 minus 9 எவ்வளவு வரும், 10 minus 9. அப்ப 10 minus 9 by 10 எழுதலாம். இதை MSD அது எப்படி எழுதலாம், 1 by 10 MSD அல்லது 1 by 10 நம்ம எப்படி எழுதலாம், டிவைட் பண்ணா 0.1 வந்துரும். 1 by 10 னா 1 by 1 னா 1, 1 by 10 னா 0.1, 1 by 100 னா 0.01 ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்ப MSD. ஓகேங்களா,
MSD அப்படிங்கிறது தான் வேல்யூ. MSD ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 0.5. இப்போ 0.1 into 0.5 மில்லிமீட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு 5 தான், ஆனா பாயிண்ட்ல இருக்கு. அப்ப 0. ரெண்டுமே பாயிண்ட்ல இருக்கிறதுனால 0.05 வந்திருக்கும். ஆமாங்களா? அதாவது 0.1 into 5 என்ன வரும்? 0.5. 0.1 into வெறும் 5 னா 0.5. அப்ப 0.1 into 0.5 னா ரெண்டு பாயிண்ட்ல இருக்கு. அப்ப ரெண்டு டிஜிட்டுக்கு தள்ளி வந்துரும். ஓகேங்களா? 0.05 மில்லிமீட்டர். ஆப்ஷன் மில்லிமீட்டர்ல இருக்கா சென்டிமீட்டர்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் எல்லாமே மில்லிமீட்டர்ல தான் இருக்கு. அப்ப அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? அப்ப இதுதான் ஆன்சர் 0.05. 0.05 மில்லிமீட்டர் அப்படிங்கறது ஆன்சர். ஒருவேளை சென்டிமீட்டருக்கு இதை மாத்தணும்னா எப்படி மாத்தலாம்? இன்னும் ஒரு டிஜிட் தாண்டி போயிருக்கும். 0.005 சென்டிமீட்டரா மாறி இருக்கும். ஒருவேளை ஆப்ஷன்ல இங்க சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஒருவேளை ஆப்ஷன் இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா இது ஆன்சர்னா அப்ப இது ஆன்சரா வரும். சென்டிமீட்டருக்கு அதை கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா. இதுல மில்லிமீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப பிரச்சனை இல்லை, இது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கன்வர்ஷன் எப்படி இருக்கணும், அப்ப மேல இருக்கிற இந்த சென்டிமீட்டருமே நமக்கு தேவையில்லை. இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? 0.05 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இன்னும் ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, in a vernier caliper n+1 divisions of a vernier scale. vernier scaleல n+1 vernier scale எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க? coincide with n divisions of a main scale. n MSD. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? 1 VSD equal to எப்பயும் போல n divided by n+1. ஓகேங்களா? n divided by n+1 னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இது 1 VSD ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன கேக்குறாங்கன்னு பார்க்கலாம். 1 MSD represents 1 mm. 1 MSD equal to 1 mm னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து நீட் 2024 क्वेश्चन. ஓகேங்களா? 1 mm சாரி 1 MSD equal to 1 mm னு கொடுத்திருக்காங்க. வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா வெர்னியர் கான்ஸ்டன்ட் தான் கேக்குறாங்க. ஆனா வெர்னியர் கான்ஸ்டன்ட் எதுல கேட்டிருக்காங்க? சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு அப்புறம் ஃபைனலா மாத்திக்கலாம். ஓகேங்களா? 1 சாரி லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா என்னது? 1 MSD minus 1 VSD. 1 MSD ஓட வேல்யூ ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். 1 VSD இப்போதைக்கு கேபிட்டல் N divided by n+1 MSD. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த பக்கம் எழுதுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா n+1 minus n divided by n MSD னு வரும். ஆமாங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா MSD காமனா எடுத்துட்டேன். மைனஸ் n plus n கேன்சல் ஆயிடும். அப்ப 1/n MSD. ஒரு MSD ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1 mm. ஓகேங்களா? ஒரு MSD ஓட வேல்யூ என்னது? 1 mm னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து n+1 வரும் இல்லைங்களா? கீழே n+1 தானே இருக்கு. ஓகே, 1 MSD ஓட வேல்யூ 1 mm. ஓகேங்களா? அப்ப 1 mm அப்படிங்கும் போது சாரி 1 MSD ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 0.1 mm. 0.1 mm. அப்ப அப்படியே அப்ளை பண்ணும்போது 1 into 0.1 mm divided by n+1. இதை கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னு என்ன வரும்? 0.1 வந்து கீழே வந்தா 10. அதாவது கீழே 10 இருந்தா மேல போனா என்னது? 10 power -1 ஆகும். அதாவது 0.1. அப்ப 0.1 மேல இருக்குன்னா மீனிங் என்னது? 10 power -1. கீழே வந்தா 10 power +1. அப்ப 1 divided by 10 n+1. இது என்னதுல இருக்கு? மில்லிமீட்டர்ல இருக்கு. ஆனா क्वेश्चनல சென்டிமீட்டர்ல ஆன்சர் கேட்டிருக்காங்க வெர்னியர் கான்ஸ்டன்ட். அப்ப சென்டிமீட்டருக்கு இதை மாத்தும் போது என்ன ஆகும்? இன்னொன்னு மைனஸா இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல இருந்தே மாத்துறேன். ஓகேங்களா? 0.1 என்னவா இருக்கும்? 0.1 மில்லிமீட்டர். நான் 1 into 0.01 சென்டிமீட்டர்னு மாத்தலாம். 0.1 மில்லிமீட்டர் 0.01 சென்டிமீட்டர்னு மாத்தலாம். அப்ப divided by n+1. 0.01 என்னது? 10 power -2. அப்ப கீழே வந்தா 10 power +2. 10 power +2 என்னது? 100ன்னு அர்த்தம். அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 1 divided by n+1 into 100. ஓகேங்களா? இன் சென்டிமீட்டர்ஸ். அப்ப லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் இந்த ஒரு வெர்னியர் கேலிபர் என்னது? 1 divided by n+1 into 100 சென்டிமீட்டர். ஆப்ஷன்ல பார்த்தோம்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? இது நீட் 2024 क्वेश्चन. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். நம்ம பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே क्वेश्चंस தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन JEE மெயின்ஸ்ல வந்து 2024ல கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இங்க இருந்து அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? diameter of a sphere is measured using a vernier caliper whose 9 divisions of main scale are equal to 10 divisions of vernier scale. அதாவது 9
மெயின் ஸ்கேல் எதுக்கு ஈக்குவல் 10 வெர்னியர் ஸ்கேலுக்கு ஈக்குவல் அதை வச்சு டயாமீட்டர் தான் அளக்க போறாங்க ஓகேங்களா அந்த இந்த டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர் இது அவுட்டர் டயாமீட்டர் தான் ஸ்பியர் அப்படிங்கும்போது ஓகேங்களா நெக்ஸ்ட் the shortest division in the main scale is equal to 1 mm அப்ப 1 MSD ஓட வேல்யூ என்னது shortest division 1 mm னு கொடுத்துட்டாங்க 1 MSD ஓட வேல்யூ 1 mm next the main scale reading is reading கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா main scale reading ஓகே அப்ப main scale reading எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 cm அதுக்கு அப்புறம் the second division of vernier scale coincides with the division on the main scale அப்ப அது என்னது செகண்ட் டிவிஷன் அந்த 10 டிவிஷன் சொன்னா இல்லைங்களா அதுல ரெண்டாவது டிவிஷன் கோயின்சிட் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு பேர் என்னது வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் 2 அப்ப வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வேணும்னா என்ன பண்ணணும் 2 இன்டு லீஸ்ட் கவுண்ட் யூஸ் பண்ணணும் 2 இன்டு லீஸ்ட் கவுண்ட் if the mass of the sphere எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருக்காங்க கண்டென்ட் மாஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து 8.635 கிராம்னு கொடுத்துருக்காங்க ஓகே என்ன கேட்கறாங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர் டென்சிட்டி ஆஃப் ஸ்பியருக்கு ஃபார்முலா என்னன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் என்ன வரும்னா மாஸ் பர் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னு வரும் மாஸ் பர் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் க்கு ஃபார்முலா என்னது m mass per 4/3 pi r cube னு வரும் 4/3 pi r cube ஓகேங்களா அதுதான் வந்து ஃபார்முலா நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் கண்டுபிடிக்கணும் வால்யூம் தெரியணும்னா வால்யூம்ங்கிறது என்னது அந்த ஒரு r தெரியணும் ரேடியஸ் வால்யூம் ஏன்னா 4/3 கான்ஸ்டன்ட் pi கான்ஸ்டன்ட் ரேடியஸ் அப்ப நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சோம்னா டயாமீட்டரோட பாதி தான் என்னது ரேடியஸ் அதுல இருந்து நம்ம அதுல எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப இந்த ரேடாஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் முதல்ல இதுல இருந்து என்ன பண்ணலாம் 1 VSD ஈக்குவல் என்ன எழுதலாம் 9/10 MSD ன்னு எழுதலாம் ஓகேங்களா இதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கலாம் 1 MSD minus 1 VSD ஓகேங்களா 1 MSD அப்படியே வச்சுக்கிறேன் minus 1 VSD க்கு பதிலா 9/10 MSD அப்ப இங்க என்ன வரும் 10 minus 9 1 தான் வரும் அப்ப 1/10 MSD 1 MSD ஓட வேல்யூ 1 mm 1 mm 1/10 என்ன வரும் 0.1 mm ஓகேங்களா 1/10 0.1 into 1 என்ன வரும் அதே தான் வரப்போகுது அதனால ஜஸ்ட் நான் அப்படியே எழுதிட்டேன் 0.1 mm அப்படிங்கிறது லீஸ்ட் கவுண்ட் ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல VSR நம்ம என்ன எழுதலாம் 2 into 0.1 தானுங்களா 0.1 நல்லா பாருங்க மெயின் ஸ்கேல் ரீடிங் சென்டிமீட்டர்ல இருக்கு ஆப்ஷனுமே சென்டிமீட்டர்ல இருக்கு ஆனா நமக்கு இங்க வந்து என்னதுல இருக்கு மில்லிமீட்டர்ல இருக்கு நம்ம அப்ப அதையுமே சென்டிமீட்டர்லயே மாத்திக்குவோம் இந்த இடத்துலயே மாத்தும் போது 0.01 சென்டிமீட்டரா இருக்கும் ஜஸ்ட் நம்ம இதை இங்க போட்டுக்கலாம் 0.01 அப்ப வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்ன வருது 0.02 ஆயிடுமா 2 மல்டிப்ளை பண்ணும்போது 0.02 சென்டிமீட்டர் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் மெயின் ஸ்கேல் ரீடிங் நமக்கு இங்க இருக்கு ஓகேங்களா டோட்டல் ரீடிங் இங்க எரர் பத்தியே பேசல நான் மோஸ்ட்லி சொன்ன எரர் பத்தி எதுல இருக்காது ஸ்க்ரூ காய்ச்சி வெர்னியர் கேலிப்பர்ல இருக்காது அதனால நம்ம என்ன பண்ணலாம் எரர் இங்க தேவை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா போதும் அப்ப டோட்டல் ரீடிங் அல்லது இதுதான் என்னது டயாமீட்டர் நம்ம அளக்குறோம் அப்படின்னா என்ன வரும் 2.02 னு வருங்களா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 plus 0.02 ஓகேங்களா வேணா இங்க போட்டுறேன் டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு 2 plus 0.02 னு வரும் ரெண்டுமே சென்டிமீட்டர்ல அப்ப 2.02 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னது இந்த டோட்டல் ரீடிங் ஓகேங்களா சென்டிமீட்டர்ல ஓகேங்களா இது என்னதுன்னா டயாமீட்டர் நமக்கு இந்த ஃபார்முலால தேவை என்னது ரேடியஸ் அப்ப இதுல பாதி தான் என்னது ரேடியஸ் 2.02 divided by 2 2.02 divided by 2 நமக்கு என்ன வரும் 1.01 கிடைக்கும் 1.01 கிடைக்கும் ஓகேங்களா 1.01 இப்போதைக்கு ஜஸ்ட் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கங்க அல்லது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நான் இந்த இடத்துல அழிக்க போறேன் ஏன்னா இடம் இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ஜஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது இந்த ஒரு வேல்யூ தான் நமக்கு தேவை அதுதான் இவ்வளவு தூரம் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதை மட்டும் நான் அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஜஸ்ட் நான் அதை எரேஸ் பண்ணிடுறேன் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மாஸோட வேல்யூ டென்சிட்டி தான் தேவை அப்ப மாஸோட வேல்யூ m/4/3 தானே அப்ப 4/3 pi r cube ஓகேங்களா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஓகேங்களா சரி ஓகே மாஸ் வந்து எவ்வளவு இருக்கு 8.635 divided by 4/3 into பையோட வேல்யூ 22/7 into r cube 1.01 whole cube ஓகேங்களா
இதை நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா 8.635 டிவைட் பை நல்லா பாருங்க 422 எவ்வளவு வரும் 88 வரும் டிவைட் பை 3 7 21 இன்ட்டு 1.01 ஹோல் கியூப் இருக்கும். இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் 21 அப்படின்னா வந்து 4 வந்து 84 வருங்களா, அப்ப 4.2 சம்திங் வரும். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 4.2 சம்திங் வரும். நீங்க இதை மல்டிப்ளை பண்றீங்க 1 கியூபோட வேல்யூ என்ன வரும் 1.01 1.03 வரும். நீங்க இதை கியூப் பண்ணீங்கன்னா என்ன வரும் 1.03. இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி, ஏன்னா அப்ராக்சிமேஷன் எடுத்தா போதும், நமக்கு 4.3ல வரும் சம்திங். ஓகேங்களா, இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க 4.3ல வரும். மேல 8.6 கீழே 4.3. ஓகேங்களா, மேல 8.6 கீழே 4.3 கேன்சல் பண்ண என்ன வரும் அப்ராக்சிமேட்லி எவ்வளவு வரும் 2 வரும். 4.3 into 2 என்ன வரும் 8.6ல வரும். ஓகேங்களா, அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 2 வரும். அப்ப ஆன்சர் என்னது 2 கிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். எதனால கிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா மேல மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல கொடுத்திருந்தாங்க, கீழே என்னது சென்டிமீட்டர் கியூப். ரேடியஸ் தான், ரேடியஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் தான் இருக்கு. அப்ப சென்டிமீட்டர் கியூப் ஆர் கியூப்ங்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப் ஆயிடும். இது எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட், இதுக்கு யூனிட்ஸ் இல்ல. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்னது 2 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், ஆனா கொஞ்சம் பெருசா போற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்க சால்வ் பண்ணும்போது சிம்பிளாவே வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம ஸ்க்ரூ காஜ் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.